லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து சம்பா கோதுமை ரவையை வச்சு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் சம்பா கோதுமை ரவை வந்து 1 கப்பு எடுத்துருக்கேங்க. நான் அதே கப்பால் வந்து அரை கப்பு வந்து உளுத்தம்பருப்பு, அரை கப்பு வந்து நம்ம அவுல் எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து அந்த சம்பா கோதுமை ரவையை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. இது கழுவு தேவையில்லை. இதில் நிறைய நியூட்ரிஷன், ஃபைபர், விட்டமின் பி, ஐரன், புரோட்டீன் இருக்குதுங்க. இன்னொரு பாத்திரம் எடுத்து அரை கப்பு வந்து நான் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதையும் வந்து 2-3 டைம் நம்ம நல்லா கழுவிக்கலாம். நான் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. நீங்கள் வேணும்னா கருப்பு உளுத்தம்பருப்பு கூட எடுத்துக்கலாங்க. அதையும் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு போன் ஸ்ட்ராங் ஆகுதுங்க. இன்னொரு பாத்திரம் எடுத்து அதே போல் வந்து நம்ம அவுல் அரை கப்பு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த அவுல் போட்டு நல்லா நம்ம 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. நான் வெள்ளை அவுல் எடுத்துருக்குறேன். நீங்கள் வேணால் சிவப்பு அவுல் கூட எடுத்துக்கோங்க. இதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. இதெல்லாம் தட்டு போட்டு மூடி மினிமம் 2 ஹவர்னால் நம்ம ஊற வைக்கணுங்க. 2 ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இதெல்லாம் வந்து நல்லா ஊறி வந்திருக்குதுங்க. இப்போ வந்து மிக்ஸி எடுத்து நம்ம ஊற வச்ச பாருங்கள் அந்த உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சின்னு வரணுங்க. ஊற வச்ச உளுத்தம்பருப்பு தண்ணியே நம்ம ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம நைஸாக அரைச்சிக்கணுங்க. இப்போ வந்து சம்பா கோதுமை ரவை நம்ம ஊற வச்சோம் பாருங்கள், அதை போட்டுக்கலாம். தண்ணிலாம் வடிச்சிட்டு போட்டுக்கின்னு அப்புறமா வந்து நம்ம அவுலையும் போட்டுட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாங்க. அதை ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்சின்னு வந்துட்டேங்க. இதே போல் தான் நம்ம நைஸாக அரைச்சிக்கணுங்க. ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் ஊற்றிக்கலாங்க. இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கை போட்டு கரைச்சி எடுத்துக்கலாங்க. கரைச்சி எடுத்த மாவை வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி மினிமம் வந்து 4 ஹவர் புளிக்க வைக்கணுங்க. பாருங்கள், 4 ஹவர் வந்து எனக்கு ஓரளவுக்கு புளிச்சிருக்குதுங்க. ஓரளவுக்கு புளிச்சிருந்தாவே நல்லா இருக்குங்க. ரொம்ப புளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தவா வச்சுக்கலாங்க. தவா நல்லா காஞ்ச உடனே ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம தோசை மாவை நம்ம எவ்வளோ மெலிசாக தேய்க்கிறோமோ அவ்வளோ மெலிசாக தோசை வருங்க. நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு நெய்யினா இல்லைன்னா எண்ணெய்னா ஊற்றிக்கோங்க. நான் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துக்குது. இப்போ 2 பக்கம் திருப்பி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த தோசையை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க. டயட்டும் கண்ட்ரோல் ஆகும். பாருங்கள், தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு எந்த சட்னினாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. சட்னியும் சரி, சாம்பாரும் சரி, எது இருந்தாலும் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அரிசி இல்லாத தோசைங்க. நம்ம வந்து இந்த தோசையை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும்னா நம்மளுக்கு சுகரும் கண்ட்ரோல் ஆகும். டயட் மெயின்டைன் பண்ணலாங்க. அரிசி இல்லாத உணவு நம்ம சேனலில் வந்து நிறைய போட்டிருக்கேங்க. நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு முறை தோசை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.